ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திருமிகு தராசு ஷியாம் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சிவா. நாடே பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டே இருக்குது. நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்து வரைக்கும் யாருக்குமே இது வரைக்கும் மெஜாரிட்டி கிடைக்கல சார். நீங்கள் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வரீங்க, பிஜேபி வந்து 220லேருந்து 240 சீட்டுக்குள்ளே தான் வருவாங்க அப்படின்னு ஆணித்தரமாக சொன்னீங்க. அதே தான் நடந்துருக்குது. இப்போது வரை பிஜேபி வந்து 243 தொகுதிகளில் தான் வந்து முன்னிலையில் இருக்காங்க. காங்கிரஸுமே தனித்து 100 இடங்களுக்கு மேலே முன்னிலையில் இருக்காங்க. யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காத சூழலில் சரத்பவார் அவர்கள் வந்து நிதிஷ்குமார் அவர்களுக்கும் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் கால் பண்ணி பேசினது தான் இந்திய அரசியலில் ஒரு பரபரப்பான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டு வருது. இது அடுத்த கட்டத்துக்கு போகும்னு நினைக்கிறீங்களா? என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? என் கணக்கு எப்படின்னா, பிஜேபிக்கான பெல்வீதர் ஸ்டேட், அதாவது பிஜேபி வெற்றி பெறணும்னா இந்தந்த மாநிலங்களில் இவ்வளவு இடம் வரணும் அப்படின்னு ஒரு அரித்மெட்டிக் இருக்கு. இந்த அரித்மெட்டிக்கோட அடிப்படை என்ன அப்படின்னா, முக்கோணம் தான். முக்கோணத்தோட 2 சைடையும் சேர்த்தோம்னா 3வது சைடை விட பெருசு இல்லையா? அதான முக்கோணமா இருக்க முடியும். அப்போ கரெக்டான முக்கோண பாலிடிக்ஸ் இருந்துச்சுன்னா, ஏதாவது 2 சைடு ஒன்னா சேர்ந்ததுன்னா 3வது சைடை வீழ்த்திடும். இது வந்து ரொம்ப அடிப்படையான ஒரு சூத்திரங்க. அப்படி பிஜேபி பெரிய சைடு, அதாவது பிஜேபி தான் மிகப்பெரிய அளவுக்கான எலெக்ஷன் மிஷினரி, பணபலம் எல்லாம் உள்ள கட்சி. அது முக்கோணத்தோட அந்த பெரிய சைடு. மீதி 2ம் சின்ன சைடு, பணபலம் இல்லை, பெரிய அளவுக்கு எலெக்ஷன் மிஷினரி இல்லை. இந்த 2 சைடு சேர்ந்தா 3வது சைடை வீழ்த்த முடியும்னு எந்தெந்த மாநிலங்கள் இருக்கு, இதை தான் பெல்வீதர் ஸ்டேட் நான் ஒரு கணக்கெடுத்தேன். உத்தரப்பிரதேசம் சமாஜ்வாதியும் காங்கிரஸும் சேர்ந்தா அந்த 3வது சைடை காலி பண்ணிடலான்னு முதலே தெரிஞ்சது. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், பிஜேபிக்கு எங்கெல்லாம் வந்து பெரிய அளவுக்கான ஆதரவு போன முறை அவங்க 200க்கும் மேல வாங்குவதற்கு எந்தெந்த மாநிலங்கள்லாம் காரணமா இருந்ததோ அந்த எல்லா மாநிலத்திலையும் மறைமுகமாக இந்த முக்கோணம் பிளே பண்ணுச்சுங்க. ஆனால் அந்த பிளே பண்றது சரியா தவறா, அது கணக்கு வந்து உதைக்குமா உதைக்காதா, இதைத்தான் நம்ம எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது நான் வந்து என்னோட கணக்குப்படி நான் போடும்போது அந்த 240 அவங்க தாண்ட முடியாது அப்படின்னு எனக்கு தெளிவா தெரிஞ்சது. அப்ப 240 தாண்ட முடியாதுன்னா அவங்க சொன்ன கணக்கு 370. காஷ்மீர்ல 370 ரத்து பண்ணியிருக்கோம். அது வந்து பிஜேபியோட முன்னோர்களோட ஆசை, குறிக்கோள். எனவே அந்த 370 சிம்பாலிக்கா வச்சு நான் 370 இடம்னு சொல்றேன்னு பிரதமர் மோடி அவர்கள் பல மாதங்களுக்கு முன்பே வந்து அந்த டார்கெட்டை சொல்லும் போதே விளக்கம் கொடுத்துட்டார். 400க்கும் மேல என்டிஏ கூட்டணிங்கிறத அவர் அடிஷனலா சொன்னார். அப்போ 370 வரணும்னா இந்த பெல்வீதர் ஸ்டேட்ல உண்மையிலேயே எவ்வளவு தொகுதி ஜெயிக்கணும்னு ஒரு கணக்கு எடுத்தான். அப்படின்னா 80 தொகுதி கொண்ட உத்தரப்பிரதேசத்துல குறைந்தபட்சம் 75 தொகுதி ஜெயிக்கணும். 40 தொகுதி கொண்ட பீகார்ல குறைந்தபட்சம் வந்து 35 தொகுதி ஜெயிக்கணும். இப்படியான கணக்கு போடும்போது அந்த கணக்குலயும் நிறைய பிழைகள் வந்துச்சு. அதாவது அந்த அவ்வளவு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ 370 சாத்தியம் இல்லை. சரி, 300 சாத்தியமா? அதுவும் சாத்தியம் இல்லாம போச்சு. இப்போ 240 தான் அந்த, எனக்கு தெரிஞ்ச என்னோட அரித்மெட்டிக்ஸ் அதுக்குள்ளதான் நின்றுச்சு. என்னோட வட இந்திய நண்பர்கள் கொடுத்த இன்புட்டும் அதுக்கு பெரிய உதவியாக இருந்தது. நான் என்னோட அரித்மெட்டிக்கை போட்டு என்னோட நண்பர்கள் அவ்வளவு பேருக்கும் நீங்க உட்பட எல்லாருக்கும் நான் அனுப்பிட்டேன். அனுப்பி ரொம்ப நாள் ஆச்சு. எதுக்காக நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, பிஜேபி வீழ்த்த முடியாத கட்சி இல்லை. இன்னும் சொல்லப்போனா எந்த கட்சியும் வீழ்த்த முடியாது இல்லை. எல்லா கட்சியும் ஜனநாயகத்துல வீழ்த்தப்படக்கூடியதுதான். ஆனந்தப்பட்ட எம்ஜிஆரே கூட இங்க 80ல வந்து இப்ப மக்களவை தேர்தலில் வந்து 38 தொகுதி இழந்திருக்காரு. ஆனந்தப்பட்ட ஜெயலலிதாவே 40க்கு 40 தொகுதி இழந்திருக்காங்க 2004ல. ஸோ வீழ்த்த முடியாத கட்சி இல்லை. வீழ்த்த முடியாத தலைவர்னு யாராவது இருக்காங்களா? கிடையவே கிடையாது. மோடி வீழ்த்த முடியாத தலைவர் கிடையாது, யாருமே கிடையாது. எவ்வளவோ தலைவர்கள் வந்து இந்த சுதந்திர இந்தியாவில் வந்திருக்காங்க, தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இந்திரா காந்தி அம்மாவோடவா பெரிய ஒரு சர்வாதிகாரமும், அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு அளவுக்கு வந்து இந்தியாவையே கட்டி ஆண்டவர்கள். அவங்க எப்படி வந்து இதே ரேபரேலியில தோத்தாங்க? எப்படி வந்து இந்திரா காந்தியோட மகன் சஞ்சய் காந்தி இதே அமைதியில தோத்தாரு? 77 நடந்தது தானேங்க. இதெல்லாம் கண்ணால பார்த்தது தானே எங்க ஜெனரேஷன். அப்போ மீண்டும் 50 வருடம் கழித்து அப்படித்தானே மாறுதல்கள் ஏற்படும். இந்த கணக்கை சொல்லும் போது அந்த மோடி பக்தர்கள் அல்லது மோடி ஆதரவாளர்கள் எல்லாம் ஆன்டி இண்டியன்ஸ், இவங்கெல்லாம் தேச விரோதிகள், மோடிக்கு எதிராக பேசுறது தேச விரோதம் சித்தரிக்கப்பட்டது. இப்ப மோடிக்கு எதிராக மக்கள் சொல்றாங்கல்ல, இவ்வளவு பெரிய வாக்காளர்கள், இவ்வளவு ஜனத்தொகை, அவ்வளவு பேரும் அப்ப தேச விரோதியா? இதெல்லாம் பிஜேபி வந்து ஆத்ம பரிசோதனை செய்து கொண்டு பார்க்க வேண்டிய கேள்விகள். இதெல்லாம்
பொதுவாக நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேச மாநிலம் தான் மெஜாரிட்டி தீர்மானிக்கும், வெற்றி தோல்வியை கூட. 80 தொகுதிகள் இருக்கிறதால இந்த முறை பார்த்தீங்கன்னா பாஜக பெரிதும் நம்பிய உத்தரப்பிரதேசமே அவங்க கையை விட்டு போயிருக்குது அப்படின்னே சொல்லலாம். பாதிக்கும் மேற்பட்ட இடங்களில் இந்திய அணி வந்து முன்னிலையில் இருக்காங்க இல்லையா? அதுக்கு என்ன காரணம் சார்? மற்ற இந்தி பெல்ட் மாநிலங்களில் ஒரு முடிவும் உத்தரப்பிரதேச மக்களும் ஒரு முடிவு அளிச்சிருக்காங்க இல்லையா? இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? என்ன காரணம்னா வறுமை தாங்க, வாட்டுகிற வறுமை, வேலை இல்லை, ஜாப் இல்லை. அக்னிபத் திட்டம் எந்த அளவுக்கு உத்தரப்பிரதேசத்தை பாதிச்சு தெரியுமா? உத்தரப்பிரதேச மாநிலத்துல உண்மையிலே என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒண்ணு ஹிந்தி வெப் சீரிஸ பாக்கணுங்க. பஞ்சாயத்துன்னு ஒரு வெப் சீரிஸ் டோட்டலா இந்த பாலிடிக்ஸ மறைமுகமா சொல்லியிருப்பாங்க. ஒரு ராணுவ வீரன் இறந்து போயிடுவான், அவன் தந்தையை வந்து அந்த கிராமம் எப்படி கொண்டாடுங்கிறத சித்தரிச்சிருப்பாங்க. என்னன்னா அந்த ராணுவ வீரன் அப்படிங்கிறவன் எவ்வளவு புவர் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருந்தாலும் அந்த கிராமத்துல அவனோட குடும்பம் வந்து மிகப்பெரிய அந்தஸ்துக்கு போயிருது. அவன் உயிர் தியாகம் பண்ணும்போது குடும்பம் வந்து குடும்பத்தை எல்லாரும் கொண்டாடுறாங்க, போற்றி புகழ்றாங்க. அந்த ராணுவ வீரனை நீங்க ஒப்பந்த கூலியா மாத்தினீங்கன்னா அது எப்படி உத்தரப்பிரதேசம் ஏத்துக்கிடும்? ராணுவத்துல ஏதுங்க ஒப்பந்த அடிப்படையில் பணி? 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டமா? 4 வருஷம் மட்டும் நீ மிலிட்டரி மேன் ஆயிரு, அது பிறகு உங்க ஊர்ல போய் நீ அக்னி வீராமா எக்ஸ் அக்னி வீரா மாறுன்னு சொன்னா அவன் எப்படி வந்து அவன் மனசு என்ன பாடுபடும் யோசிச்சு பாருங்க. அவனுக்கு மிகப்பெரிய வேலை வாய்ப்பு. பஞ்சாப்லயே என்ன சொன்னாங்கன்னா, பஞ்சாப் இளைஞர்கள் போதைக்கு போனது காரணமே இந்த அக்னி வீர திட்டம் தான். என்ன காரணம்னா ராணுவத்துல சேரணும்னு அவன் உடம்ப தயார் பண்ணிட்டு இருப்பான், ஒரு குறிக்கோள் இருக்கும். அது இல்லை அப்படின்னு ஆன உடனே சர்வசகஜமா கிடைக்கிற போதைக்குள்ள அவன் போயிட்டான். இந்த போதையை தடுத்து நிறுத்துறதுக்கு மத்திய அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது? பார்டர் ஏரியால சாண்ட்விச் சோன்பாங்க, ஏக்கருக்கு 10,000 ரூபா வந்து விவசாயிக்கு வந்து அங்க நம்ம கொடுக்கணும். அது எங்க நான் பஞ்சாப்ல வேலை பார்க்கும்போதே 1000மோ 1500 ரூபாயோ இருந்துச்சுங்க. இப்போ படிப்படியா வந்து 10,000 ஆயிருக்கு. ஏன்னா மிலிட்ரி மூவ்மெண்ட் இருக்கிறதுனால விவசாயம் சரியா பார்க்க முடியாது. அந்த சாண்ட்விச் சோன்ல 3 வருஷம் 4 வருஷம் ஆச்சு, இன்னும் ஒரு பைசா கூட கொடுக்கல மத்திய அரசாங்கம். அவங்க ரொம்ப வெக்ஸ் ஆகி போயிருந்தாங்க விவசாயிகள் போராட்டம். எம்எஸ்பி 1 இன்ச்சு 1 இங்கு துளி ஒரு கமா புஸ்தகம் கூட மாற்ற மாட்டேன்னு அந்த 3 விவசாயி சரத்துக்கு சொன்னாரு. அப்படியே அங்க ஒரு பிரதமர் பேசுறது, மக்கள் திரண்டு எழுந்து போராடும் போது நான் பரிசீலிக்கிறேன், இதுல உள்ள நல்லது கெட்டதெல்லாம் நான் வந்து கலந்து ஆலோசிக்கிறேன்னு சொல்லாம, நம்ம நினைச்சதுதான் சரி, இந்தியாவே ஒண்ணுதான், மாநிலங்களே கிடையாது. ஸ்டேட்டுங்கிறதே வந்து எல்லா மாநிலங்களும் சேர்ந்ததுதான் இந்தியன் ஃபெடரேஷன். அப்ப நம்ம ஒன்றியம்னு சொல்லும் போது ஒன்றியம்னு எப்படி சொல்ல போச்சு, நீங்க எல்லாம் தேச விரோதி, தேசத்தை துண்டாட பாக்குறீங்க, கான்ஸ்டியூஷன்ல அப்படிதான் இருக்கு. அப்போ இந்த மாதிரியான நிலைப்பாடுகள் எல்லாமே வந்து மக்களின் பொது அபிப்பிராயத்துக்கு மாறுபட்டது. இப்போவே வந்துங்க அடிச்சு பிடிச்சி பிஜேபி பிற கட்சிகளை எல்லாம் துணை கழிச்சுக்கிட்டு கூட்டணி அரசு அமைக்க முயற்சிக்க கூடாது. நான் முன்னாடியே சொன்னது மாதிரி இந்தியாவோட மூத்த பழுத்த அரசியல்வாதி சரத்பவார் அவர்கள் வந்து நிதிஷ்குமார் அவர்களுக்கும் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் கால் பண்ணி பேசியிருக்காரு தொலைபேசியில், ஆட்சி அமைக்க ஆதரவு அளிக்க கோரி. இது அடுத்த கட்டத்துக்கு போகும்னு நினைக்கிறீங்களா? இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் அவங்களுக்கு ஒரு 40 சீட் தேவைப்படுது. இல்ல, சந்திரபாபு நாயுடு பொறுத்த வரைக்கும் இல்ல பிற மாநில கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மாநில அரசியல் தான் முக்கியம். அப்போ அடுத்த தேர்தலில் வெற்றி பெற முடியுமா, உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற முடியுமா, நகராட்சி தேர்தலில் வெற்றி பெற முடியுமான்னு தான் அவங்க கவலைப்படுவாங்க. அப்ப நாயுடுக்கான த்ரெட்டு எது அப்படின்னா பிஜேபி தான் அவரோட மாநிலத்துல. ஏன்னா அவங்க தான் நெக்ஸ்டா வராங்க, எதிர்கட்சி வரிசையில அவங்க தான் உட்கார போறாங்க. அப்போ பிஜேபியோட கூட்டணி வைக்கிறது நல்லதா, காங்கிரஸ் வந்து அங்க பலவீனம், த்ரெட்டு கிடையாது, காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறது நல்லதாங்கிறத அவர் யோசிப்பாரு. அவரும் பழுத்த அரசியல்வாதி. அரண்மனை சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டு சொந்த வீட்டு அடுப்பு ஒலைய அணைச்சிட்டு போக முடியாது. நாயுடுவும் சரி, நிதிஷ்குமாரும் சரி, ஷிண்டேயும் சரி, அஜித் பவாரும் சரி, பிற சுயேட்சை எம்பிக்களாக தேர்ந்தெடுக்க போவர்களும் சரி, எல்லாருமே அவங்கவுங்க அரசியலை திங்க் பண்ணுவாங்க. என்னைக்கு வந்து அயோத்தி அமைந்துள்ள ஃபைசாபாத் தொகுதியில பிஜேபி பின்னடைவை சந்தித்ததோ, எப்போது வந்து பிரதமர் மோடி அவர்களே வாரணாசியில முதல் கட்டத்தில் பூராமே பின்னடைவை சந்தித்தாரோ அப்போதே வந்து மோடி பேரில் உள்ள நம்பிக்கை போயிடுச்சு. ரைட்ஸ். அதே போல நேற்றே பிரதமர் மோடி அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பேரணிக்கு ரெடி பண்ணியிருந்தார். இன்று மாலை 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா வந்து நட்டா அவருடைய வீட்டில் ராஜ்நாத் சிங் அவர்களும் அமித்ஷா அவர்களும் ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. மோடி அவர்கள் என்ன பேச்சுவார்த்தையே இல்லை, என்ன யோசிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அடுத்த கட்டமாக பாஜகவோட முடிவு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மோடி ஆழ்ந்த தியானத்துக்கு போயிட்டு இருந்தா நான் நினைக்கிறேன். நீட்சி கன்னியாகுமரி தியானத்தோட நீட்சியை வந்து அவரோட வீட்டுல பண்ணிட்டு இருப்பாரு. என்ன காரணம்னா, வெற்றி பெறுவதற்கு முன்பே நீங்க வெற்றி விழா கொண்டாடுறதுக்கெல்லாம் தயாராகக்கூடாது. அது போக டெல்லியில ரோட் ஷோனா
நமக்கு மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கு. தேர்தல் ஆணையம் எப்போ லிஃப்ட் பண்ணுதோ அப்பதான் அது லிஃப்ட் ஆகும். அப்புறம் எப்படி நீங்க பிளான் பண்றீங்க? தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு இருந்ததற்கு இதுவே எடுத்துக்காட்டுன்னு யாரோ காலையில பேசிட்டு இருந்தாங்க. அது உண்மையிலே நடுநிலையா இருந்திருந்தா பிஜேபிக்கு இந்த இடமே இப்ப கிடைச்சிருக்காது. மிகப்பெரிய அளவுக்கு தேர்தல் ஆணையம் பிஜேபி சார்புடைத்து நடந்தது. 7 கட்ட தேர்தல், 7 கட்ட அட்டவணையும் மோடி டூர் பிளானுக்கு ஏற்ற மாதிரி தான் போட்டாங்க. 3 கட்டம் 4 கட்டத்துல முடிச்சிருக்க வேண்டிய தேர்தல் எல்லாமே மோடிக்கு சாதகமா செய்யப்பட்டது. அவ்வளோ செஞ்சும் இவ்வளவுதான் ரிசல்ட் வந்திருக்கு. உண்மையிலே தேர்தல் ஆணையம் சேஷன் காலம் மாதிரி ஸ்ட்ரிக்டா டீல் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்க, பிஜேபி 200க்கு கீழே போயிருக்கும் இல்லையா? யோசிச்சு பாருங்க நீங்க. தேர்தல் ஆணையம் இது வரைக்கும் நடுநிலையோட நடந்ததா? கவுண்டிங்ல தப்பு பண்ண முடியாது. ஏன்னா அவன் கவுண்டிங் ஏஜென்ட் இருக்கான், பெரிய கலவரமாகி போயிடும். கவுண்டிங்ல தப்பு பண்ண முடியாது. ஆனா தேர்தல் வாக்குப்பதிவுகளுக்கு முன்பு, ஒவ்வொரு கட்ட வாக்குப்பதிவுக்கு முன்பு தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு நடந்திருந்தால் பிஜேபிக்கு இந்த வாக்கு கிடைச்சிருக்குமா? இப்ப தியானத்தை அலோவ் பண்ணலாமா? அப்போ அது மறைமுக பிரச்சாரம் இல்லையா? தேர்தல் ஆணையத்துல அது மனு கொடுத்தப்ப என்ன சொன்னாங்க? ஐயா அவரு மௌனமா தானங்க இருக்காரு, அவர் வாயை திறந்து பேசினா தானே பிரச்சாரம்னாங்க. ஆனா அவரு இருக்கிற தியான போட்டோ ஏன் வெளியிடுது வீடியோக்களை, அது பிரச்சாரம் இல்லையா? தேர்தல் ஆணையத்துக்கு அதெல்லாம் தெரியாதா? தேர்தல் ஆணையம் உண்மையிலேயே பரப்புரை காலகட்டத்தில், அட்டவணை காலகட்டத்தில் நேரடியாகவும் நடுநிலைமையோடும் ஒரு மாண்போடும் நடந்திருந்தால் பாரதிய ஜனதா 180 இடம் தான் வந்திருக்கும். ரைட் சார். அதே போல் நம்ம நார்த் இந்தியா பற்றி நிறைய பேசணும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38 இடங்களில் திமுக தான் முன்னிலையில் இருக்குது. திமுக கூட்டணி தான் முன்னிலையில் இருக்காங்க. பாமகவை பொறுத்த வரைக்கும் தர்மபுரியில் சௌமியா அன்புமணி வெற்றி பெறுவார் போல தான் தெரியுது. இன்னொரு புறம் விருதுநகரில் இழுபறியாக நீடிச்சிட்டு இருக்குது. விஜய பிரபாகரனா இல்லைனா காங்கிரஸ் வேட்பாளரா அப்படின்னு நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஆளுங்கட்சிக்கு அட்வான்டேஜ் ஜாஸ்திங்க. சௌமியா அவர்கள் வெற்றி பெறுவார்கள்னு ஓரளவுக்கு முன்பே கணித்தது தான். என்ன காரணம்னா தர்மபுரி அவங்க பெல்ட். 2014 டாக்டர் அன்புமணி வெற்றி பெற்றிருக்கிறாரு. ஆனா இதுல எல்லாத்துக்கும் பாடம் இருக்கு. என்ன பாடம் அப்படின்னா, அதிமுக தனது எல்லா சிந்தனைகளையும் மறுபரிசீலனை செய்யணும். ஒற்றுமைங்கிறது ரொம்ப முக்கியம். திமுக இதுதான் 2026க்கான முன்னோட்டம்னு நினைக்க கூடாது. இந்த தேர்தல் மோடி வேணுமா வேணாமாங்கிறது தான் தமிழ்நாட்டிலையும் பிரச்சாரமா வைக்கப்பட்டது, அகில இந்தியாலையும் பிரச்சாரமா வைக்கப்பட்டது. மோடி வேண்டும் வேண்டாம் அல்ல மோடி தலைமை, இதற்குத்தான் இந்த மக்கள் அவங்க சிந்தனையை தெரிவிச்சிருக்கிறாங்க, அவங்களோட விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலே அதுதான். 2026க்கான விருப்பம் இல்லை. அப்ப திமுகவும் அதை புரிஞ்சுக்கிடணும். தேர்தல் அவங்க பல வாக்குறுதிகள், நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் இருக்கு. குறிப்பா அரசு ஊழியருக்கான பழைய ஓய்வூதிய திட்டம், 2 மாசத்துக்கு ஒரு பில்லுன்னு இருக்கிற எலக்ட்ரிசிட்டி பில்லு மாசம் 1 மாத்தணுங்கிறது, அதெல்லாம் அவங்க ப்ராமிஸ். பல ப்ராமிஸ் நிறைவேற்றிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இதையுமே இந்த அடுத்த காலகட்டத்துக்குள்ள அவங்க நிறைவேற்றணும். 2026 முழுக்க முழுக்க மாநிலம் ஓரியன்டா தான் அந்த தேர்தல் நடக்கும். இந்த கூட்டணிகள் மாறலாம், இடம் கூட மாறலாம். அப்போ எல்லாருக்கும் மக்கள் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. பிஜேபியிலிருந்து தொடங்கி பாமக வரைக்கும், உள்ளூர் கட்சி வரைக்கும் அவங்க எச்சரிக்கை கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ரைட் சார். நிறைவா ஒரே ஒரு கேள்வி. எப்படியும் பிஜேபிக்கு மெஜாரிட்டி கிடைக்காது அப்படின்னு ஓரளவு உறுதியாயிடுச்சு இல்லையா? இப்போ ஜனாதிபதி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் பாஜகவை தான் ஆட்சி அமைக்க அழைப்பாங்க. எல்லாம் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க அடுத்த கட்டமா? அது நீங்க கேட்ட சரியான கேள்வி சிவா. ஆனா அது பழைய டாக்டர் ஆர் வெங்கட்ராமன் இருந்தப்ப சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கு ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் அப்படின்னு அவர் சொன்னாரு. ஏன்னா நமக்கு அது தெளிவான விஷயம் கிடையாது, பிரசிடென்டோட விருப்பம். ஆனா கேஆர் நாராயணன் வரும்போது மாத்திட்டாரு. என்னதான் கான்ஸ்டியூஷன் தெளிவா இல்லாட்டாலும் கான்ஸ்டியூஷன் மேக்கர், கான்ஸ்டியூஷனை கிரியேட் பண்ணவங்களோட இன்டென்ஷன் என்னவா இருக்க முடியும்? இந்தியாவுக்கு ஒரு நிலையான அரசு இருக்கணும், இந்திய அரசியலில் குழப்பம் இருக்கக்கூடாது, அதுதானே இருக்க முடியும். அப்போ நிலையான அரசு, குழப்பம் இல்லாத அரசுன்னா தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி மெஜாரிட்டியோட இருந்தால் அதை அழைக்கணும் அப்படிங்கிற டாக்டரின் மாத்தினாரு. என்டிஏ கூட்டணி மெஜாரிட்டியோட இப்ப இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது பார்த்தா. ஆனா அந்த கூட்டணியோட பார்ட்னர்ஸ், உதாரணமா நீங்க ஆரம்பத்தில் குறிப்பிட்ட சந்திரபாபு நாயுடு, அதே மாதிரி நிதிஷ்குமார், 40 சீட்டை அவங்க கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அந்த 40 சீட்டை கழிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா நத்திங். அப்போ திருப்பி பிஜேபி என்னவோ அதுதான் வரும். அவங்க நாளைக்கு இல்லைன்னா இன்னைக்கு நாளை மறுநாள், ஏன்னா நாயுடு முதலமைச்சர் பதவி இருக்கிற அந்த பிசியில் இருப்பாரு, அதற்கு பிறகுதான் அவங்க முடிவு எடுப்பாங்க. அதே மாதிரி ஷிண்டே இவங்களும் முடிவு எடுக்கிறதுக்கு காலதாமதம் ஆகும். எனவே ஒரு 2 நாட்கள் இந்த குழப்பம் நீடிக்கும் தான் நான் நினைக்கிறேன்.
பிரசிடென்ட் வந்து இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இந்தியாவுக்கு எது நல்லதோ அதை செய்யணும். ஏன்னா அவங்க இந்திய குடியரசு தலைவர். ரொம்ப நன்றி சார். 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து உங்களோட கருத்தை விரிவாக எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார்.